தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முதல் வாசகம். கடவுளை தன் சிற்பியும் கட்டுவோருமாக கொண்ட நகரை ஆபிரகாம் எதிர்நோக்கியிருந்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புறப்படாததை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலைவில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில்
தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் நம்முடைய தாய்நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்ப செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்துக் கொள்ள வைக்கப்படவில்லை. அவர்களுக்கென்ன அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழி மரபு விளங்கும் என்று வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக் கொண்டார். பின்பு நடக்க இருப்பதற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. பின்பகுதியில் தலைகளை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார்.
கொண்டிருந்தார். அவர்கள் போதகரை சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவரிடத்திலிருந்து காற்றை கடித்து கொண்டார். அதனை நோக்கி இறையாகி அமைதியாகிறது என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அழுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் நல்வாக்கு. மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு வருது. இந்த மாதிரி போகணும், அப்படி ஒரு கோயிலுக்கு போகணும் என்ற எண்ணம் எப்போ வந்து உங்களுக்கு வந்தது? எத்தனை வருஷமா அது செயல்பாடு? இப்பதான் வரீங்க. எப்படி இது வந்து போகணும் தோணுச்சு? அதில் நிறைய செய்கிறார். அதில் எப்போ நிறைய செய்வாங்க செஞ்சுட்டாங்க. அவ்வளோதான். சரி, ஆனால் இந்த இடம் நான் வந்ததுக்கப்புறம் தான் நாளைக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நம்மளை கொண்டு வந்தார். இந்த மாதம் 24, 25, 26 வந்து திருப்பூரில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க 10வது 12வது 11 ஒரு 2000 பிள்ளைங்க இருக்கலாம். இது எல்லாமே இங்கே வந்து ஒரே இடத்துல எல்லாரும் வர முடியாதுன்னா 3 நாள் தொடர்ந்து எல்லா பிள்ளைங்க வரலாம். எதுக்கு அப்படின்னா வேளாண்ல போய் எடுத்து பாஸ் பண்ணணும், 4 பாஸ் பண்ணணும் அப்படின்னு புத்தகிறாங்கல்ல, அது கோவில் அமைதியாருக்கு வரலாம். 3 பஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் 20 நாளைக்கு வந்துச்சு. அப்போ இங்கு அந்தோனியார் இங்கு வந்து நிறைய அற்புதங்களை செய்கிறார். நிறைய மக்கள் சொல்வது இதுதான். முதல் தடவை வந்து போனாலே அடுத்தவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் நடக்கிறது. ஒரு ஏன் அப்படின்னா தேடி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம். இன்னைக்கு வந்து முதல்ல பிஷப் ஆகி ஒரு சகர் முதல்ல பிஷப் ஆகி அது வேளாண்மைக்கு தான் முதல் பங்கு அப்படின்னு போறார். போறதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து பார்த்து போறாரு. அவருடைய குறிப்பிட்டதெல்லாம் போல அவர் வேளாண்மை கோயில் கூட வரலாம். ஆனால் போறதுக்கு முன்னாடி முதல் இந்த இடத்துக்கு வந்தார். வந்துட்டு அந்த கீழே தான் பங்கு அங்கே இங்கே நான் தேடி இங்கே வந்து பார்த்துட்டு அந்த இதெல்லாம் வீட்டெல்லாம் போகல அதெல்லாம் இங்கே வந்து என்கிட்ட வந்துட்டு நல்லா இருக்கீங்களா பார்த்துட்டு அந்த கோயிலில் வந்து போனார். அப்போ சொன்னாரு, அந்தோனியாருடைய பக்தர் நான் அப்படின்னு சொன்னார். அப்போ முதல்ல ஒரு தஞ்சை மறை மாவட்டத்தில் ஆயராகி வேளாண்மைக்கு ஒரு போற நேரத்தில் உலகத்துல வந்து பார்த்துட்டு போகும்போது அந்தோனியார் அவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. முதல் அது முக்கியமானது. முதலாக எந்த இடத்துக்கும் போல நேராக இங்கே வந்து அவருடைய காலனி கட்டது. அடுத்து டிசம்பர் 29 வருகின்ற நான் சொன்னேன். நற்கொடையானது வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு நடைமுறை வரலாம். சரி, இப்போ அடுத்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி அந்த பாத்ரூம் கட்டிக்கணும் பெண்களுக்கு மட்டும். அடுத்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து அந்த ஒரு தளமானது படப்படும். இந்த 3ஐயும் திறந்து வச்சுட்டு கொடியேற்றுவதற்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றும். அதற்கு ஆய்வர்கள் 3வது முறையாக இங்கே வர இருக்கிறார். அப்ப இந்த எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நிலையில் அவரை என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்கன்னா இது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இன்னும் நிறைய போகணும். இடமெல்லாம் அப்படியே ஒரு மாற்றம் இன்னொரு சில ஆண்டுகளில் மாற்றமாகணும், அடுத்த ஒரு பங்காக உருவாகணும் என்பது அதனுடைய முழுமையான ஒரு திட்டம். ஏன்னா நற்கொடை வைத்ததுக்கு பின்னால் அவருக்கு இன்னும் நிறைய ஆற்றல் உண்டு. ஏன்னா ஆற்றல் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே
நற்கருணைகள் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தியவர் அந்தோனியார். மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து நற்கருணைகள் முழுமையாக இருக்கிறார் என்பதை நேரடியாக அதை வெளிப்படுத்தியவர். அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கழுதை ஒரு சவால் விட்டாங்க. ஒரு கழுதை நற்கருணை இருக்கிறாரா நம்ப முடியுமா? அது சவால்ல கழுதை நான்காக பற்றி போட்டு ஒரு புதுக்கட்டை உருவாக ஒரு நற்கருணை எழுதி கொண்டு செல்கின்ற பொழுது அந்த கழுதை பசியோடு இருக்கிற கழுதை ஆண்டவருக்கு முன்னால் வண்டி விட்டு வணங்கியது. அப்ப எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். அப்ப ஆண்டவர் இயேசு நற்கருணையில் அவருடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அப்ப நற்கருணை அங்கு வைத்தவுடன் இன்னும் அவருக்கு நிறைய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக அவர் கொடுப்பார். என்றால் கைகளில் இயேசு வச்சிருந்தா அவர் புதுமைகள் செய்வார். அவரோட இயேசு சின்ன குழந்தையா தடை கொடுப்பார். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு இறைவார்த்தையை போதிப்பது அவர்தான். அதான் இன்னும் அவருடைய நாவு அணையாமல் கடவுள் பாதுகாக்கிறார். தன்னுடைய இறைவார்த்தையை போதித்த அந்த நாவு கடவுள் ஒருபோதும் அடையவிட மாட்டார். நம்ம சௌரியருடைய உடல் இன்னும் அடையாமல் இருக்கிறது. காரணம் என்ன? அவர் எல்லா விதத்திலும் போதனைகள் மூலமாக நடந்து சென்று நற்செய்தியை அறிவித்தார். எனவேதான் அவருடைய காலனிப்படாத இடமே இல்லை. ஆனால் முழு உடமையும் கடவுள் முழுமையாக பாதுகாக்கிறார். அந்த நாவை பாதுகாக்கிறார். அந்த அளவுக்கு இறைவார்த்தையை போதித்தது. அப்ப எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா கடவுள் மீது கொண்ட ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு முதல் வாசிக்க கேட்டோம் அப்படின்னா நம்பிக்கையை பற்றி வாசிக்க கேட்டோம். அவரெல்லாம் அந்த நம்பிக்கையை கொண்டிருந்தார். எதுக்கும் அவர் பண்ணல. கடவுள் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பார். அப்ப நம்பிக்கை இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நம்பிக்கையில ஒரு தளர்ச்சி ஏற்படும். முழு நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் என்ன நடக்கும்? கடவுள் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வார். இவர் உதவியார் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்ததால் வாழ்கின்ற பொழுதே புதுமைகள். அப்ப இன்னும் அற்புதங்கள் செய்கிறார். இந்த இடத்திலே ஒரு பெரிய புதுமை நடந்தது. எல்லாருக்கும் எப்படி சொல்லியிருக்கார்? 24-25 ஒரு உணவு புதுமை. அப்போ ஒருவர் சமைத்த உணவை மற்றவர்கள் ஒதுக்குகின்ற பொழுது ஒரு வருடம் கிடைத்து அதே உணவை அவர்களை உண்ண வைத்தார். காரணம் அந்த அளவுக்கு அவருடைய அற்புதம். ஒரு வருடம் கிடைத்த உணவு மீண்டும் அப்படியே இருக்கிறது என்றால் அது காரணம் அந்த நேரம் எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து அற்புதங்கள் செய்கிறார். கேள்வி இருக்கிற அனைவருக்கும் அற்புதங்கள் நிறைய கடந்து கொண்டே இருக்கிறது. அதனால வித்தியாசமா மனிதர்கள் இங்க வந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதுசா இதை கேள்விப்பட்டு வருகின்ற பொழுது அந்த அவர்களை தேடி ஒன்றிணைக்கிறார். அது முக்கியமானது. அந்த ஒன்றிணைப்பை அந்தோனியார் செய்கிறார் என்றால் கடவுள் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க முடியும். எனவே இந்த அந்தோனியாரை முழுமையான விதத்திலே இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்து அவர்களிடத்தை திருப்பலியில் சிறப்பாக கொண்டாடுவோம். அவரது அன்புடைய முழுமையாக மக்களுக்கு உண்மை கொள்கை செய்ய எங்கள்
ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு பாசம் எங்கள் மேலே புகழ் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். செலுத்துவது மெய்யாகவே சத்திய நீதிமாகும் என்ற கடமையும் மீட்புக்குரிய செல்வமாகும். ஏனெனில் நினைவு நாளில் திருநாவை வழிநடத்த செய்கிறேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கையை எடுத்து காட்டாளர் ஒழுங்குபடுகிறேன். அவருடைய படிப்பினையாக பயிற்றுவிக்கிறேன். அவருடைய மன்றாட்டாலும் பாதுகாத்து வருகிறேன். ஆகிய மாணவர்களோடு நாங்கள் சேர்ந்து உன்னை போற்றி புகழ்ந்து முடிவென்று சொல்வதாவது: ஆண்டவருடைய ஆவியவர் திருக்கும் ஒன்று ஆகவே தூயாவையிலிருந்து காலங்களிலிருந்து விடுதல் இவ்வாறு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை மானமாக ஆர்ப்பாடுபடுகிற போது பங்கெடுத்து நின்று செலுத்தி அதை பெற்று நாம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இவருடைய மீண்டும் நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான நன்மைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இறைப்படிப்படியால் பேசுகிற
இத்தனை அழைக்கிறது எங்கள் வாழ்நாளில் அமைதியை தகவல் நல்ல முன்னடைக்கிறோம். மனிதர்களுக்கு உதவியாக நாங்கள் பாவத்தில் செய்யப்படுவதை பெற்று யாதொரு கலக்கம் என்று நாம் இருப்போமாக. நாங்கள் இருந்திருக்கும் என்பதற்காகவும் எண்ணிப்பாகிய சுழற்கைக்காகவும் காத்திருக்கின்றோம். காதலை சுற்றுலாமே உங்களுக்கு தருகிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற திருத்தொழில்களுக்கு மனிதர் எங்கள் பாவங்களை பாராமல் முதல் நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாக. என்னென்று வாழ்நாள் செய்கிறேன். அவருடைய அமைதி உங்களுக்கு இருப்பதாக. ஒருவருக்கு நம் ஆடை செய்கிற அமைதியை பெற்றுள்ளோம்.
ஆசிரியராக அதை கிருஷ்ணாமுடிமை கற்று செல்கிறாக. அதனால் நிலையும் மாநிலம் முழுவதுமே அறிந்து அதை அன்பிலே செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக உண்மை நாடுகிறோம். உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆசிரியர் சமாதானத்திலும் பிரதமரின் பாதுகாவலிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. Gracias.